அழகா கொஞ்ச நேரம் இருந்து அமைதியாக இருந்துட்டு அப்படியே விட்ட போக சூப்பரான ஒரு நாளா இல்ல அமையும். அது முக்கியம். என்னன்னா எங்கட இதயம் இதயத்தினுடைய நாடி நாளங்கள் வந்து ஏதாவது சுருங்கி விரிஞ்சு அடைப்புகள் இருந்தா நாங்க இப்படி உயரத்துல ஏறிக்கல எங்களால முடியாம இருக்கும். அப்ப அது இயல்புக்கு வர்றதா இருந்தால் அப்ப எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சாதுவா ஏதோ சிக்கல் ஏன் இவ்வளவு மூச்சு வாங்குது என்றதும் தொடர்ச்சியா செய்யும் போது எங்களுக்கு அது இயல்பா பழகிட்டுது என்றால் இந்த நான் சொன்ன முதல்ல சொன்ன மூன்றும் வந்து நல்லா இயங்குது, எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு சிக்கல் இல்லையான்னு தெரிய வரும். மூச்சு அபியாசம் செய்ய நடக்கக்குள்ளேயே தெரியும் மூச்சு இல்ல அடைப்புகள் இருந்தால் இதயம் பம்ப் பண்ணி அமுக்கி எடுக்கிறதுக்கு கஷ்டப்படைக்குள்ள எங்களுக்கு மூச்சு இறைக்க தொடங்கிடும். அப்ப அது எல்லாருக்கும் தெரிய வரும். கன பேர் வந்து படியில ஏற மாட்டேன், லிப்ட்ல போவினம் ஏனென்றால். ஆனா அவியல் அப்படி இல்லை. நீங்கள் உட்பட அதுல அடிக்கடி போய் நடந்து மலையேறி விரைவா நடந்து கொஞ்சம் தூரம் ஓடி எல்லாம் பார்க்கணும். அப்ப தெரியும் அடைப்புகள் இருந்தா தெரிய வந்துடும் முதலே. அப்ப இயல்பாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோன்னு கலைக்குது, உடனே கலைக்குது இல்லை என்றால் நாங்கள் கொஞ்சம் சுவாத்தியம் அதிர்ஷ்டசாலியெல்லாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆனால் அதே நேரம் அடைப்பை கண்டுபிடிச்சு ஒரு சிகிச்சைக்கு உட்படுத்தினா இன்னும் ஒரு 10-15 வருஷம் வாழ்க்கை உறுதி எங்களுக்கு. அடிக்கடி சொல்லுவினம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து நீங்கள் ஒரு சிகிச்சை செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னன்னா உங்களுக்கு தெரியாம நடக்கிறத விட தெரிஞ்சு நடந்து இன்னும் சுவாத்தியத்தை தேடி இருக்கிறீங்க. அதே மேல நடக்கிறது மூச்சு வாங்குறது நல்லது. சரி, அது நீங்க சொன்னபடியா அதையும் சேர்த்து சொல்ல வேணும். பல விடயங்களை தொட்டு சேர்ந்தீர்கள். இப்ப எல்லாம் பாருங்க, விண்டருக்கு அதிகமாக எங்களுடன் காலையில நடந்தாக்கள் இப்ப சமர்ல காண இல்லை. அது தெரியல, அது ஒவ்வொருத்தருக்காக இருக்கு. ஆனா கேட்டா சொல்லினா நாங்கள் விடிய வெள்ள நடக்கிறாங்க, இரவு நடக்கலாம், விடி நடக்கலாம்னு கதை சொல்லினோம். எனக்கு தெரியல. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து தர்ஜினிதான் நடக்கிறோம் மாய் கிடக்கு. யாரு நடக்கிற மாதிரி? உண்மைதான் ரஜினி அக்கா, உண்மைக்குமே அனுபவிக்கிறேன். நன்றி பாமுகம். எனக்கு நான் ஞாயிறு வேலையில இல்ல ஆப்பிட்டுட்டேன். இல்லையண்டா கட்டாயம் ஒரு 7,000 1000 அடி காலையிலேயே சிந்தனை நேரத்திலேயே முடிச்சிருவேன். அப்பவும் இப்ப என்ன கொண்டு இங்க வேலைக்கு விட்டபடியோ ஒன்றும் செய்யலாம். வேலையில நடப்பேன். நான் அப்படி அந்த நட சரியில்லை. அது கை வீசி நடக்கணும், வெளியால நடக்கணும். நல்ல ஆக்சிஜன் எடுக்கிறதுதான் இதுல மெயின் வழங்குது. வெளியில போன மாட்டாதான் நல்ல ஆக்சிஜன். காட்டுக்குள்ள போய் நடக்கிறது ஏனண்டா மரங்கள்ட்ட இருந்து வர ஆக்சிஜன் எடுக்கிறோம். சில பேர் நேரம் ஷட்டுக்க போய் நடக்கிறோம். அது ஒரு புண்ணியவுமே இல்லை. இல்ல 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 சில பேர் சொல்லுவீனா வேலையில நடக்கிற நான் 20,000 அடி என்று. அது 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 நல்லது. ஆனா அது வெளியில நடக்கிறதுக்கு இணையாக வராது. அப்ப ரெண்டும் செய்யும். கடினமா வேலை செய்யணும், உடலை எண்ணணும். எத்தனை பேர் நிலத்துல படுக்கிறீங்க கட்டில இல்லாம இப்ப இந்த கோடை காலத்துல? நான் தொடர்ச்சியா படுக்கிறேன். நேற்றும் கூட கொஞ்சம் நித்திர குழம்பும் தான் என்னுடைய உடல்வாசிக்கு. ஆனால் பழகி கொள்ள வேணும். அப்படி பழகுற போது உடம்புக்கு வந்து இன்னும் இன்னும் தசைகளை எங்கள் நரம்புகள் எல்லாம் சீரா இயங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மற்றது குளிக்கல வாளியில் தப்பி அள்ளி குளியுங்கோ, சவரணி பாட்டி போட்டு. துவைக்கல மெஷின்ல போட்டாலும் 4-5 உடுப்பாவது கையால துவைக்கணும் என்றது முக்கியம். வீட்டுக்குள்ள நடக்கல கிடுகிடு நடக்கணும். எனக்கு சிவாஜினி எப்படி நடப்பான்னு தெரியல. ரஜினி நடக்கிறோம் கிடுகிடுன்னா நடப்பா. அதே நேரம் கவிக்கோன்னா அப்படி மெது நடை போட்டி என்ன மாதிரி மெதுவா நடப்பார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். மற்றது கேத்துல தண்ணிய வச்சு போட்டு அந்த கேத்தில் சூடாகிறதுக்கு 1 நிமிஷம் எடுத்து அதுக்குள்ள ஒரு 20 நேரம் குந்தி எழுந்துனா விஷயம் முடிஞ்சது. அப்படி சின்ன சின்ன வேலைகளை எங்களை அறியாமலே அதுக்கு துணை வரும் கண்டிப்பாக. அப்படி ஒருவர் சொல்லி ஒருவர் செய்யலாது. எங்களுக்கு என்ன பொருந்துதோ, இப்ப டிவி பாக்குறவன் படம் பாக்குறவன் நிலத்துல உட்கார்ந்துட்டு படம் பார்க்கும். சப்பானி கட்டிக்கொண்டோ அல்லது 2 வேலை செய்யறாக்கள் காலில் நீட்டி கொண்டு முதுவ செட்டியில சாஞ்சு கொண்டு நிலத்துலதான் இருக்கணும். இடக்கடை சாப்பிட நிலத்துல இருந்து சாப்பிட பார்க்கலாம்.
அப்படி இப்படி என்று சொல்லி கால் மடக்க வருவேன். மாட்டேன்ற கதை வராது. நான் முழங்கால் மடியுது இல்லையா, அதனாலதான் அது உங்களால நிலத்துல முடியாம இருக்கு. பழக்கப்படாட்டி மடிக்க இயலாது எங்களால. ம். அது அதான் இந்த கோயில்கள் கும்பிடுற விதங்கள்ல சுத்தி கும்பிடுறது, சுத்தி கும்பிடுறது, இருந்தெலும்புறது, பஞ்சாங்க நமஸ்காரம், அட்டாங்க நமஸ்காரம், எத்தனையோ பேர்கள் இருக்கு, கூட்டுறது, காதல் ரெண்டை பிடிச்சி தோப்பு கரணம் போடுறது, ரெண்டு கணக்க விளையாட்டுகள் இருக்கு. இதெல்லாம் செய்யாம செய்ய சொல்லி எங்களுக்கு இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க ஏதோ ஒரு சாட்டில் சரி. எனவே நீங்க முதல் சொன்ன சிந்தனை தான் எல்லாத்துக்கும் சூப்பர். என்னென்றால் எல்லா நாளும் நல்ல நாளே தான் சிறப்பான விஷயம். கைகோண்ணா மைக்க திறந்துட்டாரு. இல்ல இன்னும் இல்ல. எனக்கும் என்னன்னா அந்த நடக்கக்குள்ள இருக்கிற ஹாப்பி வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு நாடகம் பார்க்கக்குள்ளேயோ படம் பார்க்கக்குள்ளேயோ வேற இல்லை. நாடகம் பாக்குறேன் நீங்களா சாஜினியக்கா? அப்ப இது ஒரு சிறந்த ஒரு ஹாப்பியான விஷயம் தான். அது கேட்க இல்லையா எனக்கு. ஓகே நன்றி. அது இருந்துட்டு பாப்பேன். ஓகேப்பா, பாக்குறது தப்பு இல்லை, எல்லாம் செய்யத்தானே, எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நேரம் இருக்கின்றது சந்தோஷமா இருக்கு. பாக்குறது நாடகம் பார்த்தா அடுத்தது என்ன வரும் தேடத்தான் வரும் இல்லையோ. அது எப்படி சொல்லுங்க. அப்ப பின்னேரம் சமைச்சு கொண்டு கூட போட்டு விடுவேன், காதுல கேட்டுக்கொண்டு. ஆனா அந்த நேரம் நீங்கள் யூடியூப்ல இதுல இந்த பேச்சுக்கள் கேட்கிற இல்லையோ, சிந்தனை பேச்சு, அதுவும் எனக்கு சரியான விருப்பம். நிறைய பேச்சுகள் கேட்பேன். இந்த நிறைய ஆக்கள் ஒரு இதுகளை பற்றி கதைக்கிறதுகள், புது விடயங்கள், அதுகள் யூடியூப்ல எடுத்து வச்சு பார்ப்பேன். அதுகள் இந்த பேச்சுன்றது எனக்கு ஒரு மிக ஒரு கலை மேல் கலையாறு. அது நல்லா இருக்கும். சில பேருடைய பேச்சு ஆற்றலுக்காக கதைப்பாவே, காசுக்கு கதைச்சாலும் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தேவையானதை எடுக்கணும். அது மாதிரி நாங்களும் கதைக்க முயற்சிக்க வேணும். திருப்பி பாலன் எல்லா டிவி யூடியூப் எல்லாம் பார்த்து கரைச்சு குடிச்சிட்டு வருவார். அவர் ஒரு ஒரு நிகழ்ச்சி தொடங்கலாம். என்ன, நான் நேற்று ஒரு விஷயத்தை தொட்டு கதைக்கலாம், பார்த்ததில் கிடைத்தது என்று எங்கள்கிட்ட கேட்பேன். நீங்க பாத்தீங்களா அப்படி கேட்கப்படாது. ஒரு நிகழ்ச்சி அதை மாதிரி உள்வாங்கிறத திருப்பி சொல்லலாம். ஆனா சின்னத்திர நாடகங்களை பார்த்துட்டு நாங்க யாருக்கு என்னது சொல்றது? ஆனா பேச்சுகளை பார்த்தால் அதுல சிந்தனை எங்களுக்கு தோன்றும். இது பிழை, இது சரி, அவர் சொன்னது சரியா இருக்கு, சொன்ன எங்களை மறந்து எங்களை வேலையில செய்து கொண்டிருப்போம் என்றது சிறப்பான செல்வமாக இருக்கும். எல்லாம் நானும் பாக்குறேன். கேட்பது பார்க்க கூடாது, டிவியாக பார்க்காமல் ரேடியோவாக. நீங்க சொன்னீங்க சமையல் செய்யும் போது போடுறேன்னா அது ஒலிதான் வரும் காற்றில். அப்ப உங்களோட சமையல் வேலையில நீங்க மும்முரமா இருப்பீங்க. வீட்டு வேலை செய்யும், தோட்ட வேலை செய்யும் போது காதுக்குள்ள அது கேட்டுக்கொண்டே இருக்கும். கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அப்படி ஒரு சிந்தனை வரும். அது நல்ல விடயம்தான். சும்மா போட்டுட்டு அப்படியே மல்லாக்கா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறார். எல்லாரும் போட்டோல இல்ல நிக்கிறார். அவர் வேற இல்ல, சும்மா அது என்ன பெற்றோரே செய்வன் தொடங்க போறீங்களோ? எனக்கு இன்றைக்கு 12:30 வேலை. ரஜினி என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். சரி, இல்ல இது இன்னும் 2 வாரம் தானே, அப்புறம் செப்டம்பர்ல இருந்து வளமைக்கு திரும்பிடுவோம் தானே. நீங்க கேட்டு இந்த 2 வாரத்துல எனக்கும் இந்த மாத கடைசியில் வர்ற 30ஆம் தேதி இணைய முடியாம இருக்குது. சொல்ல விரும்புகிறேன். அப்ப இத வர்ற ஞாயிறு ஓகேயோ? வர ஞாயிறு இணைஞ்சு கொள்ளுவேன். அங்காளி ஞாயிறு நான் கேட்டதுக்கு ஜெயநடிசன் அவர்கள் மட்டும்தான் சொன்னவர், அடுத்த ஞாயிறு வர மாட்டேன். அவரும் போக இருக்கிறார். சரி, அப்ப அடுத்த ஞாயிறும் செய்வோம் சிந்தனை. சரி, பிரச்சனை இல்ல. அங்காலையும் செய்வோம், மற்றவர்கள் எல்லாம் மூமெண்டா சில வேன் சிவாஜினி அவர்கள் இந்த நான் அந்த அறிவித்தல கூட முகநூல்ல போட இல்ல. சாரி, முகநூல்ல போடல. நான் என்னோட வாட்ஸ்அப்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு போட்டிருக்கிறேன். என்னோட நடந்தவளவே பாவளை சொன்னான், இப்படி நாங்கள் இப்படி ஒரு ஞாயிறு ஒவ்வொரு ஞாயிறு நடக்கிற நாங்கள் யோகா செய்யற நாங்கள்னு சொல்லி அப்ப அதை போட்டிருக்கிறோம். அவை பார்த்துட்டு சில இதுக்கு லிங்க் அதுல லிங்கை அமர்த்தினா மோப்புத்துவம் பார்க்கலாம் தானே அவைக்கு. உங்களோட புதன்கிழமை விழிப்பு தகவல் நேரத்தை எல்லாம் எழுதி போட்டு முன்னுள்ள போட்டு விட்டீங்கன்னா அவை வரணும் கேட்கணும் வண்டி இல்லை, நாங்கள் பகிர்றது எங்கட கடமை. இப்ப இந்த செப்டம்பர்ல இருந்து கொஞ்சம் நிறைய செய்வோம், சில பல நல்ல விஷயங்கள்.
அதுல முக்கியமாக நீங்க அப்போ சொன்னீங்களே இல்ல, ஏதோ சொல்ல வந்து நான் இப்ப மறந்து போச்சுண்டு, போன ஓ புதன்கிழமை மருத்துவர் நேரத்துல பங்கு பெற்றினீங்க தானே? ஓ ஓ ஓ அது இதை பற்றி தானே காய்ச்சி இருந்தவர். ஓ ஓ வெளியில மற போங்கோ நடவுங்கோ இல்ல இல்ல வீட்டுக்கு இல்ல இருக்கா. ஆ இல்ல மறதி பற்றி ஓ ஓ ஓ நீங்களும் கேள்வி எல்லாம் கேட்டீங்க. கேட்டேன் உண்மைதான். சின்ன சின்ன மறதிகள் இருக்குதான். இப்ப இதை போய் கேட்கணும் கதைக்கணும் அது அந்த டைமுக்கு அது வராது. இன்னும் ஒரு ஜெர்மனி நேர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அப்ப எனக்கும் டெமென்சியா இருக்கும்னு கேட்டார். ஆ ஆ ஆ குழந்தை பிள்ளைத்தனம். ஆனா பயனுள்ள நிகழ்ச்சி அது, ஓ பலவாறாக சூப்பர். இருக்கும். மற்றது வந்து அவ டாக்டர் வந்து இப்ப அந்த டவரட் எடுங்கோ இந்த அது இல்ல அவ என்ன நாங்கள் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் என்ன செய்யணும்ன்றதை பற்றி தான் அந்த ஃபுல்லா அந்த நிகழ்ச்சியில சொல்லுவா என்ன. ஓம் ஓம். ஆனா அது அதுல அது அவருடைய ஒரு பக்கம், அவர் கண் வைத்தியர். ஆனா ஓ இந்த ஆ ஆ நிகழ்ச்சிக்காக தலைப்புகளை தான் கூகுள்ல போய் தேடி நிறைய தேடி ஆ தகவல் எல்லாம் திரட்டி கொண்டு வந்து, பிறகு இந்த இணைய ஆட்சி